Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா அது என்ன டென்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசண்ட்டா, பாஸ்டா இல்லை ஃப்யூச்சரா அப்படின்னு என்ன டென்ஸ்னு காமிச்சிடும். ஆனால் இது இந்த 3 டென்ஸ் மட்டும் இல்லை, இருக்க எல்லா 12 டென்ஸுமே காமிக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸா இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, அந்த மாதிரி எல்லா டென்ஸுமே இதில் காமிச்சிடும். அடுத்ததாக இது வந்துட்டு சேஞ்ச் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் அங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேர்ப் ஃபார்மை மாற்றிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் டிரைவிங் அப்படின்றதுல ஷீ இஸ் டிரைவிங்ன்றதுல அந்த ஷீயோ ஹீயோ தேவோ எப்படி மாறினாலுமே அதுவும் அந்த வேர்புமே அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இப்போ அடுத்ததாக நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபைனைட் வேர்ப்ஸோட ஆப்போசிட். அது வந்துட்டு என்ன டென்ஸ் அப்படின்றதெல்லாம் காமிக்காது. அது என்ன இருக்குது அதில் வந்துட்டு சென்டென்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அது என்ன டென்ஸ்னு அவ்வளோவா வெளிப்படையாக காமிக்காது. அதே மாதிரி அது வந்துட்டு அது ஒரு சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாறிக்காது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஃபைனைட் வேர்ப்ஸில் என்ன மாறுதோ அதெல்லாம் இங்கே வந்துட்டு மாறாது. அடுத்ததாக நான் ஃபைனைட் வேர்ப்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் மொத்தமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ்லேருந்தும் நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா டூ அண்ட் பேர். டூ அப்படின்னா என்னதுன்னா இது வந்துட்டு நம்ம வேர்புக்கு கூடவே டூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், he was very happy to watch. ஸோ he was very happy to watchல to watch கரெக்டாக. வாட்ச் அப்படின்றது ஒரு வேர்ப்னா என்னது, ஆக்ஷன் வேர்ப். ஸோ ஆக்ஷன் வேர்டு. ஸோ இப்போ வாட்ச் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட் தானே பார்க்குறது. ஸோ அந்த வேர்புக்கு அலாங்காக நம்மளுக்கு வந்துட்டு டூ வாட்ச், டூ வந்துட்டு வேர்புக்கு முன்னாடி வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் வேர்பு கூட டூ வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா வேர்ப் வந்துட்டு அதோட பேஸ் ஃபார்மில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இஸ் வெரி பெட்டர் வென் வி ஸ்டடி. இங்கே வென் வி ஸ்டடி, இந்த ஸ்டடி அப்படின்றது என்னது ஒரு வேர்ப். அந்த வேர்ப் வந்துட்டு என்னது அதோட பேஸ் ஃபார்ம் V1 ஃபார்மில் இருக்குது. ஸோ ஒரு அந்த வேர்ப் வந்துட்டு சென்டென்ஸில் அதோட பேஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்ஃபினிட்டிவ், பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்துட்டு இன்ஃபினிட்டிவ். இப்போ அடுத்தது ஜெரண்ட் போகலாம். ஜெரண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே 6th 7th எல்லாத்துலேயுமே படிச்சிருப்பீங்க. அதுதான் ஜெரண்ட். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது என்னதுன்னா வேர்ப் வந்துட்டு ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். அதே மாதிரி அது ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். இன்னொன்று வந்துட்டு சென்டென்ஸில் அது ஒரு நவுனாக ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைசிங் டெய்லி கீப்ஸ் அவர் பாடி ஃபிட். இதில் எக்ஸசைசிங் டெய்லி கீப்ஸ் அவர் பாடி ஃபிட்டில் எக்ஸசைசிங் அப்படின்றது ஒரு வேர்ப், எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு வேர்ப். அந்த வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் வரது மட்டும் இல்லாமல் அந்த சென்டென்ஸில் ஒரு நவுனாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஜெரண்ட்னா என்னதுன்னா ஒரு சென்டென்ஸில் வேர்ப் வந்துட்டு ஐஎன்ஜி